Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு saree conversion தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து சாரியில இருந்து ஒரு பேபி பட்டு பாவாடை சட்டை வந்து தைச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. saree பாத்தீங்கன்னா டிஷ்யூ கிளாத் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. saree வந்து நல்ல பேஸ்டல் ஷேட்ல ஒரு ஆரஞ்சு பார்டர் வந்து லைட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆரஞ்சு பார்டர் சன்னமாக கொடுத்துருக்காங்க. பார்டரும் பிக் ஜரி பார்டரில் தான் இருக்குது. அதாவது இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி கலர் சரின்னா நான் ஹாஃப் ஆஃப் த saree கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனோட பார்டரும் மேலே இருக்க பார்டரையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து டிஷ்யூலேயே ஆரஞ்சு கலரில் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து லைனிங்கோடு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அந்த அளவு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸை எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா இது ஆரி ஒர்க்கும் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வரைகிறது ஸோ ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம வரைஞ்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில். ஸோ அதே மாதிரி நான் வந்து நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து நாட் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஆரி ஒர்க் பண்ணி நம்ம வந்து இப்போ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நெக் டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணுற கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்கலை, ஏன்னா அது லேட் நைட் ஆகிடுச்சு. அதனால நான் என்ன கிளிப்பிங்ஸ் எடுக்காதனால ஆரி ஒர்க் ஃபினிஷிங் வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட் லுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் பேர்ல் தான் டிசைட் பண்ணேன். பேர்ல் கொடுக்கவும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஒர்க்கே வந்து ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து இப்போ கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து 2 days கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தனால நான் டக்குன்னு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கிளிப்பிங்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்கும் வீடியோவும் முழுசாக நான் ஆட் பண்ணலை. எந்தெந்த பார்ட்டெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நெக் லைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு. ஃப்ரண்ட்டில் அவங்க கேட்ட மாதிரியே வந்து நாட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்குக்கு வந்து நார்மலாக பேக் நெக் வச்சுட்டு ப்ளீட்டட் தான் கீழே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ளீட்டட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக ப்ளீட்டட் தான் பண்ண போகிறோம். இதுக்காக அவங்க வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் நான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த 1 மீட்டர் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் பத்தாம தான் இருந்தது. அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஏன்னா ப்ளீட் நம்ம வைக்கிறதுனால கிளாத் கொஞ்சம் பத்தாது நமக்கு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சாரீலேருந்து பார்டர் கட் பண்ணி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பார்டரை ப்ளீட்டட் பஃப் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்லீவுக்கு வந்து ப்ளீட்டட் பஃப் வந்து ரெடி பண்ணிட்டேன். சாரியோட பார்டரை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக வந்தது. நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து எவ்வளோ இது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் பண்ணது. பட் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது.
ஸோ ப்ளீட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நான் எப்பயுமே அந்த ப்ளீட் எல்லாமே அயன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நம்ம இப்போ அயனிங் பார்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பேக் சைடில் இருக்க 2 பார்ட்டும் டிவைட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளீட் வந்து எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும்ன்ட்டு. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஒரு போர்ஷனை வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொட்டிக் ஃபினிஷில் வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு லேட் ஆகும் தான், ஆனால் வந்து இந்த இது பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வரும்போது அந்த அந்த அவுட்ஃபிட்க்கு அவ்வளோ ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். நமக்கு அது ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி வாங்குகிற கஸ்டமரும் வந்து பரவாயில்ல நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதெல்லாமே தான் நுணுக்கமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம பிஸ்னஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஹார்ட் ஒர்க் போடுறோன்னு ஹார்ட் ஒர்க் போடுறாங்களே தவிர அதில் ஸ்மார்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விட்டுடுறாங்க. அந்த விஷயத்தில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க. அதை பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய இதுக்கு நம்ம ரீச் ஆகும், நம்மளோட கோல் என்னவோ அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகும். ஸோ பாருங்கள் ஆஃப்டர் ஃபினிஷிங் அயனிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட் லுக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற பீசஸும் நம்ம அயன் பண்ணி இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சாரி, அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல என்னால். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சாரியோட பார்டரை வந்து அப்படியே ப்ளீட்டட் பஃப் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் பிட்லேருந்து ஒரு பட்டி மாதிரி எடுத்து அது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்லீவ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதனோட பாவாடை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது வீடியோ என்னால் எடுக்கவே முடியல. ஸோ இது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் வந்து ஃபுல் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பாவாடையோட லுக். வந்து ஸ்கர்ட் வந்து நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னா பாக்ஸ் ப்ளீட்டடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கீழே வரைக்கும் ஸ்டிச் போட்டுட்டு அது ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெடி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட் லுக் இருக்கும் உங்களுக்கு. கீழே வந்துட்டு பார்டர் கிட்ட நாங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு டக்கின் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எனக்கு பேபி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா திரும்ப பிரித்து விட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து 5 இன்ச்சஸ்னா 2.5 நான் மடக்கி டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம் நாங்கள். தென் வந்துட்டு லைனிங் வந்து ஃபுல் லென்த்துக்குமே கொடுத்துருக்கோம். 2 மீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பாடி பார்ட்டுக்கும் லைனிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை தான். சட்டை நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆரி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த நெக்குக்கு டாசலும் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். தென் வந்து ஸ்லீவுக்கு வந்துட்டு சாரியோட பார்டரை எடுத்து ப்ளீட்டட் பஃப் மாதிரி ரெடி பண்ணி ப்ளவுஸ் பீட்லேருந்து ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து கீழே எண்ட் ஆஃப் த ஸ்லீவ்க்கு கொடுத்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோ நீட் லுக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீட் ஃபினிஷில் நாங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.